ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன் அண்ட் குட் ஈவினிங். ஸோ இந்த வீடியோ எந்த டைமில் நீங்கள் பார்க்குறீங்கன்னு தெரியல. ஸோ எல்லாமே சொல்லிடுறேன். ஸோ இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து காஃபி பிராண்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், மார்க்கெட்டில் நிறையா இருக்குது. ஸோ இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 2000 அந்த ரேஞ்சில் வந்து ஆன்லைன்லேயும் ப்ளஸ் டைரக்ட் ஷாப்பிங் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த பிராண்ட் உள்ள ப்ராடக்ட்டை வந்து நான் கம்மியான ப்ரைஸ்க்கு வாங்கியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இதை வந்து ரீசேலுக்காக தான் நான் வாங்கியிருக்கேன். ஏன்னா வந்து இது ஒரு ப்ரைஸ் நம்மளுக்கு வந்து கம்மியாகவே கொடுக்கலாம் நம்மளுக்கு அப்படின்றதுக்காக தான், ரீசேலுக்காக தான் இதை வாங்கியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் வாங்கி தரேன். ப்ளஸ் இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இது வந்து ஏஐ பேஸ்ட் ஆட்டோ ஸ்விட்சிங் வைஃபை ரவுட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ரவுட்டர் நம்மளுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நம்ம ஒரு இடத்துல ரொம்ப இன்டீரியராக இருக்கும். ஸோ அங்கே வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா, உங்களுக்கு வந்து ஒரு இன்டர்நெட் கனெக்ஷனுக்கான வாய்ப்பே இல்லை. இப்போ ஃபைபர் நெட்டு அந்த மாதிரி நிறையா வந்துட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து எதுக்கான வாய்ப்பும் இல்லை, நம்ம கொடுக்க முடியல. நம்மளுக்கு இன்டர்நெட் ஸ்பீடு ஃபாஸ்ட்டாக வேணும் அப்படின்ற சுச்சுவேஷனுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். ஓகேங்களா. ரொம்ப இன்டீரியராக இருக்குன்னு வச்சுங்களேன், அதுக்காக. ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு வைஃபை கேமரா போடணும், அங்கே வந்து நம்மளுக்கு டேட்டா அக்சஸிங் கிடையாது, இந்த ஃபாஸ்ட் இன்டர்நெட் கிடையாது. அந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு டிவைஸ் வாங்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வில்லேஜ் ரொம்ப இருக்காங்க. இப்போ நான் இருக்கிற பிளேஸில் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், எனக்கு வந்து ஈத்தர்நெட் கேபிளோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபைபர் நெட் கேபிளோ ஆப்ஷன் இல்லை. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஜியோ வயர்லெஸ் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த வைஃபை ரவுட்டர். ஸோ அந்த ரவுட்டர் 4G சிம் வைஃபை ரவுட்டர், அதுக்காக தான் இதை வாங்கி நான் அன்பாக்ஸும் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் வாங்கி டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க. பட் நான் இல்லை, ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்ல போகிறதில்ல. பேசிக்காக இதோட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன், எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு மட்டும்தான். பாக்ஸில் ரெகுலராக கொடுக்குறது தான். இது வந்து 4G சிம், அதே போல் ஃபாஸ்ட் வந்து 2.4 GHz இருக்கும். ப்ளஸ் வந்து 120 மீட்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இது 5G சிம்மும் 4G சிம்மும் சப்போர்ட் பண்ணக்கூடியது. ஏன்னா இப்போ வரது எல்லாமே 5G சிம் தான். ஸோ அது வந்து லேட்டஸ்ட்டு. இப்போ ஜியோலலாம் பார்த்தீங்கன்னாக்கா 5G அக்சஸ் இருந்தாக்கா உங்களுக்கு அன்லிமிட்டட் இன்டர்நெட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து 5G சிம் கார்டு வாங்கி போட்டுக்கலாம். ஸோ போட்டுட்டு கூட நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஃபியூச்சர் ஈவன் நம்மளுக்கு வந்து ஃப்ரீ டேட்டா கூட நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதனால் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பேசிக் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன இருக்கும் அப்படின்ட்டு எல்லோரும் ஆர்வம் இருக்குது, எனக்கு அந்த ஆர்வம் தான். ஸோ பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரண்ட்டில் உள்ள ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பாக்ஸுக்குள்ளார இன்டர்நெட் எசென்ஷியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வர்றது வந்து ஒரு 12 வோல்ட் அடாப்டர், அதுக்கப்புறம் வந்து மேனுவல் புக். ஸோ நம்ம இந்த வைஃபை ரவுட்டர் வாங்குகிறோம் அப்படின்னாக்கா, இந்த ரெடிமேடாக வந்து பார்த்திங்கன்னா அதில் பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பாங்க, ஒரு நார்மல் பாஸ்வேர்ட். அந்த மாதிரி இருக்கிறத நம்ம மாற்றிக்கலாம். எப்படி ஐபி அட்ரஸ் லாகின் பண்ணி நம்ம வந்து சிஸ்டம்லேயோ இல்லை மொபைலில் மாற்றுன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்கான புக்கு தான் இது. ஸோ 12 வோல்ட் அடாப்டர். இது வந்து நார்மல் 12 வோல்ட் 1.5 amp அந்த மாதிரி வரக்கூடியதான் இந்த ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு வந்து யூஎஸ்பிலேருந்து 12 வோல்ட் அவுட்புட் கொடுக்குற மாதிரி அந்த பின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மார்க்கெட்டில் தேடினா கிடைக்காது. ஸோ அதனால் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஈத்தர்நெட் கேபிள். ஸோ நான் சொன்ன மாதிரி தான். ஸோ இந்த ஈத்தர்நெட் கேபிளை வந்து நீங்கள் வந்து ஒரு வைஃபை எக்ஸ்டெண்டர், இப்போ வைஃபை ரவுட்டர் இன்னொன்று வச்சுருக்கீங்கன்னா அதுக்கும் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வர பிடிசி கேமரா, இந்த 360 டிகிரி கேமரான்னு வரும். அந்த கேமராவுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த ஈத்தர்நெட் கேபிள் மூலிமா கனெக்ட் பண்ணி லைன் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஃபாஸ்ட் இன்டர்நெட் இருக்கும். ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸில் இருக்கிறது இந்த காஃபி ரவுட்டர். இது வந்து 3 ஆண்டனா உள்ள ஒரு ரவுட்டர் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லோகோ கொடுத்துருக்காங்க, மேலே ஒரு 3 ஆண்டனா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பில்ட் குவாலிட்டி ஓகே தான், நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மட்டும் இல்லாமல் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹோல் வந்து ரீசெட்டுக்காகவும், அடுத்தது வந்து சிம் கார்டு கனெக்ட் பண்ணுறதுக்காகவும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பேக் சைடில் வந்து உங்களுக்கு டிசி இன்புட் இருக்கும். அடுத்த லைன் வந்து ஈத்தர்நெட் கேபிளுக்கு வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. இது வால் ஹேங்கிங் டைப்பில் வந்து வரல. உங்களுக்கு வந்து நார்மல் ஸ்டாண்டு, ஒரு டேபிளில் வந்து ப்ளேஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி நம்ம வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இடமும் அதிகமாக பிடிக்காது. ஸோ அது வந்து ஒரு குவாலிட்டியானதாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிம் கார்டு போடுறதுக்கு, இன்டர்நெட் கனெக்ட் பண்ணால் நம்மளுக்கு வரதுக்கும், அடுத்தது வைஃபை கனெக்ஷனுக்கான வர நோட்டிஃபிகேஷன் லைட் மட்டும் தான் அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது, பார்க்கறதுக்கு வந்து நல்லாவும் இருக்குது. ஒரு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு வந்து ப்ரீமியம் லுக் மாதிரி இருக்குது. ஓகே, என்கிட்ட வந்து ஜியோ 5G சிம் கார்டு தான் இருக்குது. ஸோ இந்த சிம் கார்டை வந்து நம்ம இதில் இன்சர்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ நார்மலாக வந்து ஜஸ்ட் போட்டாலே போதும், அதை வந்து செட். ஸோ அடுத்தபடியாக நம்ம பார்த்தீங்கன்னாக்கா இந்த பவர் அடாப்டர் கொடுக்கணும். எப்பயுமே வந்து ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பவர் அடாப்டர் வந்து நீங்கள் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிவிட்டு கடைசியாக சுவிட்சு போடாதீங்க. ஃபஸ்ட்டு ப்ளக்கில் கனெக்ட் பண்ணி ப்ளக் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அந்த
பின்னை வந்து உங்களோட டிவைஸில் கனெக்ட் பண்ணுங்கள். ஈவன் மொபைலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு எலக்ட்ரானிக் காம்போனண்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு சேஃபாக இருக்கும். ஏன்னா வந்து சில டைமில் பவர் ஃப்ளக்சுவேஷன் இருக்குல்ல, அதிக பவர் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அது சேஃபாக இருக்கும். இப்போ நம்ம கனெக்ட் பண்ண உடனே பார்த்திங்கன்னா வைஃபை லைட் வந்து எரிய ஆரம்பிச்சது. அடுத்து நம்ம சிம் கார்டு போட்டிருக்கோம். ஸோ சிம் கார்டுக்காக வெயிட் பண்ணலாம், லைன் வருதா அப்படின்னு பார்த்தோம். பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் லைட் எரியுது. ஸோ அந்த ப்ளூ கலர் வந்து இன்டர்நெட் கனெக்ஷனுக்காக. என்கிட்ட இன்னொரு மொபைலில் வச்சு நான் உங்களுக்கு கான்ஃபிகர் பண்ணி காட்டுறேன். ஸோ ஸ்பீட் டெஸ்ட்டும் நான் பண்ணி காட்டுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து வைஃபை செக்கிங்காக நான் ஒரு இன்னொரு மொபைல் எடுத்துட்டேன். ஸோ அதில் வைஃபை லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ வைஃபை பார்த்து கனெக்ட் பண்ணிக்குள்ளார நம்மளுக்கு காட்டுதான்னு பார்க்கலாம். ஸோ காஃபி அப்படின்ற சிம்பிள் வந்து காட்டுது. ஸோ அதில் உள்ள பார்த்தீங்கன்னாக்கா பாஸ்வேர்ட் போடணும். நார்மலாக இந்த பாக்ஸ்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பாங்க. 1 2 3 4 5 6 7 8 அதுதான் நான் போட்டிருக்கேன். ஸோ போட்டு வந்து இப்போ கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து வைஃபை வந்து நல்லா கனெக்ட் ஆகிடுச்சு. அடுத்தபடியாக வந்து ஸ்பீட் டெஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஸ்பீட் டெஸ்ட் .in அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ப்ரௌசரில் வந்து சர்ச் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு டிஸ்பிளேலே வந்து ஒரு ஸ்பீட் டெஸ்ட் வெப்சைட் வரும். ஸோ வெப்சைட் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து போட்டோன்னே பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஸ்பீட் வந்து கால்குலேட் பண்ணோம். ஸோ டவுன்லோட் ஸ்பீட் நார்மலாக எடுத்தோடனே 16 17 கிட்ட வருது. ஸோ அதிகபட்சம் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ஸோ டவுன்லோட் ஸ்பீட் வந்து 18.9 வரைக்கும் வருது. இப்போ அடுத்தது அப்லோட் ஸ்பீட் செக் பண்ணுறாங்க. ஸோ அப்லோட் ஸ்பீட் வந்து பார்த்திங்கன்னா 28 வரைக்கும் வருது. ஸோ அப்லோட் ஸ்பீட் வந்து 28ங்கிறது நம்மளுக்கு ஒரு நல்ல ரேஞ்ச் தான். ஏன்னா நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இந்த ஸ்பீடில் அப்லோட் பண்ணக்குள்ள நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு கான்ஃபிகரேஷன் கிடைக்கும். ஸோ இது வந்து 18.9 டவுன்லோடும் 28.1 அப்லோடும் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு வைஃபை ரவுட்டர் தான், நல்ல ஃபாஸ்ட்டும் கொடுக்குது. இந்த வைஃபை ரவுட்டர் நான் ஆரம்பத்தில் சொன்னபடி மார்க்கெட்டில் 2000 அந்த ரேஞ்சில் இருக்குது. பட் நான் கொடுக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரீசெல்லிங் ப்ரைஸ் வந்து 1650 ப்ளஸ் ஷிப்பிங் வரும். என்கிட்ட இப்போ நான் ஒரு பீசஸ் தான் நான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வாங்கி தரேன். மினிமம் ஒரு 1 வீக்காக நம்ம வெயிட் பண்ணணும். ஏன்னா அது வந்து டெல்லியிலேருந்து வரக்கூடியது. ஸோ வரத்துக்கோசரம் நம்ம வெயிட் பண்ணணும். வந்துச்சுனாப்பா நம்ம கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட் வந்து நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. வாரண்ட்டி கிடையாது, பட் வந்து குவாலிட்டி இருக்குது கண்டிப்பாக. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.